My dear students and parents, this is Daniel and welcome back to NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நீங்கள் எப்படி வைக்கணும், அதை எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு லைவ் டெமோவாகவே நம்ம காமிக்கிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு தேவை இந்த மாதிரியான ஒரு A4 ஷீட் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இங்க் பேட். இந்த இங்க் பேட் உங்ககிட்ட இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இங்க் பென் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபிங்கர்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. இது டெமோ தான் அப்படிங்கிறதுனால என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் நான் வந்து இந்த இங்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்டில் நான் அப்ளை பண்ணல. ஏன்னா நாளைக்கு நான் சாப்பிட்ணும்ல, நீங்கள்லாம் கழுவி கையெல்லாம் கழுவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் நான் எக்ஸாம் எழுத போகிறதில்ல அப்படின்றதுனால என்னோடய ரைட் ஹேண்டை மட்டும் நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 10 ஃபிங்கர்ஸுமே தேவை. ஓகேங்களா? உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸுமே A4 ஷீட்டில் நம்ம வைக்கணும். ஸோ இது தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய இங்க் பேடில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்கள் வந்து நம்மளுடைய கையில் அந்த இங்க் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் அதனுடைய டாப் எண்டில் மட்டும் யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் இட். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா 5 ஃபிங்கர்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த இங்க் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த கையிலையும் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய அச்சு மாறாமல் அப்படி பேப்பரில் வச்சுருக்கீங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லா விரலையும் கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் அப்படிங்கிறது கரெக்டாக பதிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்தலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 10 ஃபிங்கர் அப்படிங்கிற இடத்துல 5 ஃபிங்கர் வந்து எனக்கு வந்து இதாகிருக்கு. இதை முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து கையில் தொடச்சிடுங்க. எப்படினாலும் அது போகாது, அது வேறு விஷயம். எப்படின்னாலும் ஒரு 2-3 நாள் இந்த கரையோட தான் நானும் சுற்றணும் உங்களை மாதிரி. ஸோ இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி 10 ஃபிங்கர்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? 10 ஃபிங்கர்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு எனி ப்ரௌசிங் சென்டர். ப்ரௌசிங் சென்டரில் போய் இந்த இமேஜை அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணும்போது 30 கேபிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள். அங்கே ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 200 கேபின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொன்னாங்க. ஈவன் லாஸ்ட் இயர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கேபி தான் சைஸ் லிமிட் இருந்துச்சு ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாக்குமெண்ட்டாக வரும் அப்படிங்கிறதுனால சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து 200 கேபி கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைமில். பட் இந்த வருஷம் வந்து நமக்கு ஒன்லி 30 கேபி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வர்ற மாதிரி செக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வரல அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி ஆன்லைன் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் அவைலபிள். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். தெர் இஸ் அ வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு யூ கேன் அப்லோட் திஸ் ஸ்கேன்டு இமேஜ். இந்த இமேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ண அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் யூ அப்லோட், அந்த இடத்துல ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீசைஸ் ஆப்ஷன் கொடுக்கும்போது டோட்டலாக ஃபைல் சைஸ் என்னவா இருக்கணும், எவ்வளோ சைஸுக்குள்ளே இருக்கணும் அந்த அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ரீசைஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜுங்கிறது நீங்கள் விரும்புகிற அந்த சைஸ்க்குள்ளே ரீசைஸ் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் NTA அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ஒரு 5 ஃபிங்கர் மட்டும் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் 10 ஃபிங்கரையும் வைக்கணும். யூ ஷுட் டூ 10 ஃபிங்கர்ஸ். இதே மாதிரி இந்த கையிலையும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 10 ஃபிங்கர்ஸையும் நீங்கள் வைக்கணும். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை மட்டும் இங்க் ஆக்கியிருக்கேன். நீங்கள் 10 விரல்களையும் இங்க் ஆக்கி கொண்டு தேர்வு எழுத சொல்லலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.